பாட்டி நீ இப்படி உக்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்பது மிகப்பெரிய பதற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குவைத்தில் விழுந்த ட்ரோன் சிதறல், 6 மின் விநியோக வழித்தடங்கள் துண்டிப்பு, இருளில் மூழ்குகிறதா வளைகுடா நாடு. குவைத் வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த ட்ரோன்களை அந்த நாட்டு பாதுகாப்பு படை இடைமறித்து அளித்தது. ஆனால் வானில் சிதறிய அந்த ட்ரோன் பாகங்கள் குவைத்தினுடைய மிக முக்கியமான 6 மின்சார விநியோக வழித்தடங்கள் மீது விழுந்துள்ளது. இந்த தாக்குதலால் குவைத்தின் சில பகுதிகளில் மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் குவைத் மின்சார அமைச்சகம் போர்க்கால அடிப்படையில் செயற்பட்டு மாற்று வழிகளில் மின்சாரத்தை வழங்கியுள்ளது. மின்சார கோடுகள் சேதமடைந்தாலும் நாட்டின் ஒட்டுமொத்த மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் தற்போது சீராக உள்ளது என்று குவைத் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து மக்களை அமைதிப்படுத்தியுள்ளது. அமைதியாக இருந்த குவைத் இப்போது போருக்குள் இழுக்கப்படுவது அந்த நாட்டு மக்களிடையே, குறிப்பாக லட்சக்கணக்கான இந்திய மற்றும் இலங்கை தொழிலாளர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் ஊடாக ஈரான் இஸ்ரேல் போர் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அல்ல, சவுதி, குவைத் என வளைகுடா நாடுகள் ஒவ்வொன்றையும் பாதிக்கப்படுகிறது. உலகளாவிய விநியோக சங்கிலியை முற்றிலுமாக முடக்கும். குவைத்தில் பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான இலங்கை மற்றும் இந்திய தொழிலாளர்களின் பாதுகாப்பு இப்போது கேள்விக்குறியுள்ளாகியுள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டால் அது பெரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு வழிவகுக்கும். ட்ரோன்களை சுற்றி வீழ்த்தினாலும் அதன் பாகங்கள் கீழே விழுந்து ஏற்படுத்தும் சேதங்கள் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பை முடக்க முடியும் என்பதற்கு இதுவே சாட்சியாகும். அதே நேரம் அரபு நாடுகளின் கைகள் கட்டப்பட்டுள்ளனவா? அமெரிக்கா மற்றும் ஈரான் மோதலில் சிக்கிய வளைகுடா தலைவர்களுடைய சீக்ரெட் மீட்டிங். போர் தொடங்கி 12 நாட்களாகியும் சவுதி, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் போரில் நேரடியாக குதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இப்போது போரின் டிரைவர் சீட்டிலே இல்லை. மாறாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் எடுக்கும் முடிவுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் மட்டுமே உள்ளனர். போர் தொடங்குவதற்கு முன்பே ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்காவுக்கும் பதிலடி கொடுக்க வேண்டாம் என ஈரானுக்கும் வளைகுடா நாடுகள் கடும் அழுத்தம் கொடுத்துள்ளன. ஆனால் அந்த ராஜதந்திர முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. தங்கள் நாட்டினுடைய எல்லைக்குள் ட்ரோன் சிதறல்கள் விழுவதும் எண்ணெய் வயல்கள் குறிவைக்கப்படுவதும் அரபு தலைவர்களை கடும் கோபத்திற்குள்ளாக்கியுள்ளது. அதே சமயம் மேற்கொண்டு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றாமல் இருக்க அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக தொடர்ந்து பேசி வருகிறார்கள். போர் இன்னும் விரிவடைந்தால் வளைகுடா பிராந்தியம் மொத்தமும் சிதைந்துவிடும் என்ற பயம் அவர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தர்ம சங்கடத்திற்கு பின்னணியில் 3 காரணங்கள் உண்டு. துபாய், ரியாத் போன்ற நகரங்கள் பல $1 பில்லியன் முதலீடுகளை கொண்டுள்ளன. ஒரு ஏவுகணை இந்த நகரங்களை தாக்கினாலும் பல தசாப்த கால உழைப்பு வீணாகிவிடும். அரபு நாடுகளில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் உள்ளன. அவற்றை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி கேட்டால் அது ஈரானினுடைய நேரடி பகைக்கு கொண்டு செல்லும். அரபு நாட்டு மக்கள் பலஸ்தீன விவகாரத்தில் ஈரானின் பக்கம் ஓரளவு அனுதாபம் கொண்டவர்கள். எனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுவது உள்நாட்டு கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மத்திய கிழக்கில் கொழுந்துவிட்டு எரியும் போர்த்தி இப்போது ஈராக் நிலப்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய படைகளும் சுட்டரிக்க தொடங்கியிருக்கிறது. ஈராக்கினுடைய பகுதிகளில் உள்ள இத்தாலிய இராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. நேட்டோ நாடுகளை போருக்குள் இழுக்கும் ஈரானின் அடுத்த நகர்வா இது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈராக்கில் இத்தாலிய இராணுவ தளம் மீது தாக்குதல், பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்த வீரர்கள், போர் விரிவடைகிறதா? ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிராந்தியத்தின் எர்பிலிஸ் உள்ள இத்தாலிய இராணுவ தளம் மீது நள்ளிரவில் ஏவுகணை ஒன்று பாய்ந்து தாக்கியுள்ளது. இத்தாலிய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்கு சற்று முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் அங்கிருந்த சுமார் 300 இத்தாலிய வீரர்களும் உடனடியாக பதுங்கு குழிக்குள் தஞ்சம் புகுந்தனர். இதனால் யாரும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அந்தோனியா தஜானி தெரிவித்துள்ளார். இந்த வீரர்கள் குர்திஸ் பாதுகாப்பு படைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் நேரடியாக போரில் ஈடுபடாதவர்கள் என்றாலும் தற்போது இவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்த தாக்குதலை ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் போராளிகள் குழுக்கள் நடத்தியிருக்கலாம் என பென்டகன் சந்தேகிக்கிறது. அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளை ஈராக்கிலிருந்து வெளியேறச் செய்யும் ஒரு அழுத்தமாகவே இது பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் ஏன் ஒரு ஆபத்தினுடைய அறிகுறி? இத்தாலி ஒரு நேட்டோ உறுப்பு நாடு. அதன் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது ஒட்டுமொத்த நேட்டோ படைகளையும் ஈரானுக்கு எதிராக திருப்பும் அபாயம் உள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதலில் ஈராக் ஒரு பலிக்கடாவாக மாற்றப்பட்டு வருகிறது. அந்த நாட்டினுடைய இறையாண்மை கேள்விக்குறியாகியுள்ளது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவளிக்கும் எந்த நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்கின்ற எச்சரிக்கையை ஈரான் இதன் மூலமாக மறைமுகமாக சொல்லுகிறது. போரின் கொடூரம் இப்போது நடுக்கடலில் எண்ணெய் கப்பல்களை சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. ஈராக் கடற்கரைக்கு அருகில் 2 பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல்கள் தீப்பிடித்து இருந்த சம்பவம் உலக நாடுகளை பதற வைத்தது. அமைதி காத்து வந்த ஈராக் தற்போது முதன்முறையாக குரல் எழுப்பியுள்ளது. அதே நேரம் ஈராக் கடலில் பற்றி எரியும் கப்பல்கள், எங்களை விட்டு விடுங்கள், உலக நாடுகளிடம் ஈராக் வைத்து உருக்கமான கோரிக்கை.
ஈராக் கடற்கரைக்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த 2 பிரம்மாண்டமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவை கடலிலேயே தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளன. இதில் பல மாலுமிகள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈராக் எண்ணெய் அமைச்சகம் அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சர்வதேச கடல்வழி பாதைகளையும் எரிசக்தி விநியோக வழித்தடங்களையும் பிராந்திய முதல்களுக்கு பலியாக்காதீர்கள் என ஈராக் உலக நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஈராக் தனது வருமானத்திற்கு 90% மேலாக எண்ணெயை தான் நம்பியுள்ளது. கடல்வழி பாதைகள் முடக்கப்பட்டால் ஈராக் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும் என்பது அந்த நாட்டின் பயம். இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை. ஆனால் இது ஹார்முஸ் ஜலசந்தியைப் போலவே பெர்சிய வளைகுடா முழுவதையும் ஆபத்தான பகுதியின் அறிவிக்க வைக்கும் ஈரானின் தந்திரமாக இருக்கலாம் என பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகிறார்கள். இந்த கப்பல்கள் எரிக்கப்பட்டதன் பின்னணி எண்ணெய் கப்பல்கள் இருந்து கடலில் எண்ணெய் கசிந்தால் அது வளைகுடா பிராந்தியத்தின் கடல்வாழ் உயிரினங்களை அழித்துவிடும். இது ஒரு சுற்றுச்சூழல் பயங்கரவாதம். கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் 500% வரை உயர வாய்ப்புள்ளது. இதனால் உலகச் சந்தையில் பொருட்களின் விலை தாறுமாறாக ஏறும். வளைகுடாவில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு வரும் கப்பல்கள் நிறுத்தப்பட்டால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் வரத்து முற்றிலும் தடைப்படும் அபாயம் உள்ளது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டிலே மரட ஊழங்கள் நிறைந்திருக்கிறது. இஸ்ரேல் தனது தாக்குதல் எல்லையை ஈரான் எல்லையை தாண்டி லெபனான் வரை மிக தீவிரமாக விரிவுபடுத்தியுள்ளது. பெய்ரூட்டினுடைய தெற்கு பகுதியில் இன்று நடந்த அந்த பயங்கரம் குறித்து நேரடி தகவல்களும் கிடைக்கப்பெற்றது. பெய்ரூட் நகரினுடைய தெற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பாங்கான ஆரமூன் நகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் ஒரு பிஞ்சு குழந்தை படுகாயமடைந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் பெய்ரூட்டினுடைய ராம்லெட் அல் ஃபைதா கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 8 பேர் பலியாகியுள்ளனர் மற்றும் 31 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கிய தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் கூறினாலும் பலியாவது என்னவோ அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் தான். ஏற்கனவே பொருளாதார சரிவில் இருக்கும் லெபனான் இப்போது இஸ்ரேலினுடைய நேரடி போர்க்களமாக மாறியுள்ளது. பெய்ரூட் விமான நிலையம் எந்த நேரமும் மூடப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. அதே நேரம் இந்த தாக்குதல்கள் எதை காட்டுகிறது? இஸ்ரேல் ஒரே நேரத்தில் ஈரான், காசா மற்றும் லெபனான் என 3 முனைகளில் போரை தீவிரப்படுத்தியுள்ளது. இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பேரழிவுக்குள் தள்ளும். தனது முக்கிய கூட்டாளியான ஹிஸ்புல்லா மீது நடத்தப்படும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலினுடைய டெல்-அவிவ் மீது வீரியமான ஏவுகணைகள் ஏவக்கூடும். பெய்ரூட் போன்ற பெருநகரங்கள் தாக்கப்படுவது லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக மாற்றும். குறிப்பாக லெபனானில் இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நிலை கேள்விக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையாக நடக்கும் இந்த போரில் இப்போது ஆசிய நாடுகளும் நேரடியாக பாதிக்கப்பட தொடங்கியுள்ளன. நேற்று ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்கப்பட்ட மயூரினாரை கப்பல் விவகாரம் தாய்லாந்துக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர மோதலை உருவாக்கியுள்ளது. தாய்லாந்து கொடியுடன் சென்று மயூரினாரை வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு விளக்கம் கேட்டு ஈரானிய தூதரை தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேரில் அழைத்து கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. கப்பல் இயக்கப்பட்ட நிறுவனம் அளித்துள்ள தகவலின்படி தாக்குதலுக்கு பிறகு 3 மாலுமிகள் மாயமாகியுள்ளனர். அவர்கள் கப்பலின் எண்ணில் அறைக்குள் சிக்கியிருக்கலாம் என்றும் கப்பல் பற்றி எரியும் தீயால் அவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை எனவும் அஞ்சப்படுகிறது. உண்மை என்ன என்பதை ஈரான் விளக்க வேண்டும் என்றும் தங்களது மாலுமிகளை மீட்க ஈரான் உதவ வேண்டும் எனவும் தாய்லாந்து அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆசிய நாடுகளின் வணிக கப்பல்கள் குறிவைக்கப்படுவது சீனா, இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பச் செய்யும் எனவும் ஒரு காரணியாக மாறியுள்ளது என்றும் குறிப்பிடலாம். இந்த சம்பவம் ஏன் முக்கியமானது? இதுவரை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக தொடுத்த போர் ஈரான் இப்போது ஆசிய நாடுகளின் சொத்துக்களையும் சேதப்படுத்துவது ஈரானின் சர்வதேச ஆதரவை குறைக்கும். தாய்லாந்து போன்ற நாடுகள் தங்கள் கப்பல்களை இந்த பாதை வழியாக அனுப்ப தயங்கினால் உலகளாவிய சரக்கு போக்குவரத்து செலவு 2 மடங்காகும். இது வரும் அரசியல் அல்ல. என்ஜின் அறைக்குள் சிக்கியிருக்கும் அந்த 3 பேரினுடைய உயிரும் இப்போது ஒரு ராஜதந்திர பகடையாக மாறியிருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியாக இந்த நிலவரங்கள் இடம்பெறுகிறது. இவை அண்மைய செய்திகளினுடைய தொகுப்பாகும்.